82 வயது நடிகர் சிவகுமார் அவர்கள் சால்வையை தூக்கி அப்படி போட்டதுதான் விவாத பொருளா வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறார். காரணம் என்னன்னா, நடிகர் சிவகுமார், சொற்பொழிவாளர் சிவகுமார், தத்துவார்த்தம் பேசக்கூடிய சிவகுமார், அப்புறம் வந்து ஓவியர் சிவகுமார், பல பேரை வந்து படிக்க வைத்த நடிகர் சிவகுமார், இப்படி பன்முகங்கள் கொண்ட ஒரு நபர். குறிப்பாக வந்து இந்த டீ காப்பி குடிச்சு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இந்த நாக்கில் போட்டு அப்படின்னு பல மேடைகளில் சொன்னவர். 82 வயது, முதுபெரும் தயாரிப்பாளரும் அரசியல்வாதியும் நடிகருமான பழகருப்பையா அவருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனவர். பழகருப்பையா வந்து என்னை விட 2 வயசு சின்னவராக இருந்தாலும் அவர் செய்த சாதனைக்காக அவர் காலில் விழுந்து கும்பிடுன்ட்டு ஒரு மேடையில் வந்து கும்பிட்டாரு. ஒரு மன நெகிழ்வா இருந்தது. அப்படியே இறங்கி வரும் பொழுது ஏறக்குறைய சிவகுமாரை அவரை ஒத்திய வயசில் உள்ள ஒருவர், இல்லைன்னா அவருக்கு கீழே கூட இருக்கலாம், அவர் ஒரு ரசிகரா ஒரு சால்வையை எடுத்து வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது வெடுக்கன் பிடுங்கி அதை தூக்கி வெளியே போட்டுறா. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் சில வருடங்களுக்கு முன் செல்ஃபி எடுக்க வந்த அந்த பையனுடைய செல்போனை தட்டி விட்டு அப்புறமா அந்த சோசியல் மீடியாவில் இப்போ கூட ஆரம்பிச்சிட்டாங்க, செல்ஃபி குமார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. வந்து ரைட், அது கூட நம்ம ஒத்துக்கலாம். இந்த செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம் நிறைய பேருக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கக்கூடியது. இந்த செலிபிரிட்டிகளுக்கு வந்து நம்ம தொடர்ச்சி அந்த பாலிவுட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து அந்த போனை தட்டி விடுற சம்பவம்லாம் இருக்குது. அதை கூட அது கூட விமர்சனமாக இருந்தாலும் அதை கூட நீங்க ஒரு நியாயப்படுத்தி பேசலாம். இங்க என்னன்னா வந்து நீங்க வந்து போயிருந்தது ஒரு நூல் வெளியீட்டு விழா, அது வந்து ஒரு ரசிகர் மன்ற விழாவோ அல்லது வந்து வேற வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ அல்லது வந்து ஒரு பூஜையோ கிடையாது. ஒரு நூல் வெளியீட்டு விழா. அதை எழுதியவர் வந்து ஒரு படுத்த அரசியல்வாதி. அங்கே வந்திருந்தவங்கலாம் வந்து வயதானவர்கள். பெரும்பாலும் ஒரு ரசிகராக அந்த சாதனையை கொண்டு வராரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டுங்க வச்சுக்கங்கன்னு சொல்லலாம். அது வந்து டப்புன்னு தூக்கி கீழே போட்டுறாரு. சரி, ஓகே. ஏன்னா சிவகுமார், நடிகர் சிவகுமார் அவர்களை வந்து எனக்கு எத்தனையோ மேடைகள் தாண்டி வந்து கம்பராமாயணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சவர், அதெல்லாம் பேசியிருக்காரு. அவருடைய ஆடியோ சிடி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சமீபத்தில் திருக்குறள் 100 அப்படின்ற ஒரு வீடியோ தொகுப்பை பத்திரிகையாளர்களுக்காக காட்சிப்படுத்தி இருந்தார் பிரசாத் லேப்ல. அப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய சுருக்கம் என்னன்னா, நான் நடிகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் கமலஹாசனையும் 2 பேரையும் தான் நான் நடிகனாவே ஏற்றுப்பேன், மீது யாரும் நடிகம் கிடையாது, அந்த லிஸ்ட்ல என் பேரே கிடையாது அப்படின்னு அது சொல்றதுக்கும் ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில 2 நடிகர்கள் இருக்காங்க, சூர்யா கார்த்தின்னு. நடிகர்கள்லாம் இவங்க 2 பேர் தான், அதை தவிர வேற யாரும் நடிகரே கிடையாது. அதே போல சொல்லிட்டு வரும்பொழுது வந்து கண்ணகி மதுரையை ஏன் எரிச்சா, கோவலன்னா பெரிய யோகியனா, யாரோ ஒரு மன்னன் செய்த தவறுக்காக மதுரை என்ன தப்பு பண்ணுச்சு, எதிர்க்கிறதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, மதுரை அப்பாவி தானே, இதனாலே நான் வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுவதே விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஒரு நியாயமான அவருடைய பார்வை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே போல திருவள்ளுவரை பத்தி சொல்லிட்டு வரும்போது சொன்னார், வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு கற்பனை உருவம் தான். அந்த கற்பனை உருவத்தை நாம் இன்று வரை வந்து ஒரு உருவகப்படுத்தி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லது வந்து அவருக்கு வந்து ஒரு மாலை போட்டு அவருக்கு மரியாதை செய்துக்கிட்டு இருக்கோம்னு வழக்கமா அவருடைய அந்த பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா பிடிச்சிருந்தது. இந்த சமயத்துல ஒரு ஏஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு தத்துவார்த்தம் சொல்றீங்க, இவ்வளவு கதைகள் சொல்றீங்க, உங்ககிட்ட போய் உட்காந்தா மணிக்கணக்கில் பேசி ஒரு என்ன சொல்றது, நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க வந்து ஒரு அதாவது வந்து என்னையா ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் சிவகுமார் சார் கிட்ட போய் பேசினா ஒரு உற்சாகமா வெளியே வரலாம் அப்படின்னு அப்போதைய பத்திரிகையாளர்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து இந்த நடந்து கொண்ட விதம் வந்து ரொம்ப ஒரு எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா வந்து பிரபல போட்டோகிராஃபர் மறைந்த அண்ணன் சுபாஷ் சுந்தரம் அவர்கள் ஒரு தடவை அவர் 99ல் அவருடைய அலுவலகம் வந்து ராயப்பேட்டை கௌடியா மடம் கிட்ட இருந்தது. அப்ப நான் வந்து இன்தாம் இணையதளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க போனப்போ அந்த அவரு ரேர் கலெக்ஷன்லாம் அவர்கிட்ட இருக்கும். வந்து அவர் எடுத்த வந்து பிரமாதமான புகைப்படங்கள், சுபாஷ் சுந்தரம் அவர்களுடைய சிஷ்யர்கள்னு நிறைய பேரை சொல்லலாம். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அவரும் ஒரு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டவர். ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே புகைப்படம் எடுத்துட்டு இருந்தார். அந்த விவகாரம்லாம் வேணாம்.
அப்ப ஆனா போட்டோஸ் பத்தி இது பண்ணது எம்ஜிஆருடைய போட்டோ ஒன்று எடுத்து காமிச்சார். எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் கார்ல போய்கிட்டு இருக்காரு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. ஒரு வேலி, அந்த வேலியை ஒரு வயதான பாட்டி வந்து அப்படி தாண்டி குதிக்கிற மாதிரியான ஒரு எப்படி நான் இதை எடுத்துங்க, என்ன இது இல்ல, எம்ஜிஆர் வந்து கார் தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கிராமத்தின் வழியாக ஒரு பாட்டி அந்த பக்கமா ஏதோ ஒரு இந்த வைக்க போற காய போட்டுன்னு இருக்காங்க. காய போட்டு இருக்கும்போது என்ன காரு சரக்கு பொறுக்குன்னு போகுது அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர் போறாரு, தஞ்சாவூருக்கு போறாரு அப்படின்னு ஒண்ணு. எம்ஜிஆர் போறாரா மகராசன்ட்டு அந்த முள் வேலியை அப்படி ஒரு ஜம்ப் தாண்டுற அந்த சமயத்தில் கிளிக் பண்ணது. ஏன்னா இப்ப மாதிரி நவீன வசதிகள் கொண்ட கேமராக்கள்லாம் நம்ம கிடையாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. இதை பார்த்துட்டு எம்ஜிஆர் நிறுத்திட்டார், காரை நிறுத்தி. அதன் பிறகு வந்து காருக்குள்ளே இருக்கும்போது அவரை பார்த்து பூரிப்படைஞ்சு போய் ஒரு கடைக்கு ஓடி போய் ஒரு கலர் ஒன்று வாங்கிட்டு வந்து, ஒரு கோலி சோடா கலர் வாங்கிட்டு வந்து உடைச்சோன்னே ஒரு 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 முடக்கு குடிச்சிட்டு, அன்பினுடைய வெளிப்பாடு அது. குடிச்ச உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே கையில ஒரு தொகையை வந்து அடித்துட்டு அது அன்பு அப்படி சிரிச்சுக்கிட்டு போனதை வந்து சுபாஷ் சுந்தரம் அந்த போட்டோக்கள்லாம் காமிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஏன் வந்து ஒரு ஒரு மக்கள் திலகம்னு எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கான காரணம் அதுதான். இன்னொன்று நான் வந்து அதே போலதான் பேசும் படத்துல ஒரு கட்டுரை ஒன்று படிச்சிருந்தேன், பழைய சினிமா பத்திரிகை. இதே போல எம்ஜிஆர் வந்து ஒரு மதுரை மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு வந்து ஒரு ஊர்ல நின்று அந்த கிராமத்துல அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த வரவேற்பு கொடுக்குற நேரத்துல தெரியாது இல்லைங்களா, நிறைய பேருக்கு இப்பதான் நமக்கு வந்து செல்போன் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, அது மாதிரியான சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அடுத்த மாசம் வரப்போகிற தலைவரை இன்னைக்கே வந்து அதுல நம்ம அறிவிச்சிடலாம். அப்பெல்லாம் கிடையாது. சறுக்குன்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அந்த கிராமத்தில் உள்ள மனிதர்கள் எங்கெல்லாம் வயற்காட்டுல இதுல இருப்பாங்க. அப்படி வந்தப்போ ஒரு முதியவர் வந்து அவர் வந்து சட்டை கூட போடல, எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு கட்டன்னு வீட்டுக்குள்ள ஓட்டுறாரு. ஓடி போயிட்டு ஏதோ தேடுறாரு. அப்புறம் எம்ஜிஆர் எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு பரபரப்பாயிருது. ஒரு சின்ன ஊரு நின்று அந்த இடத்துல வந்து அதிமுக கொடி ஏத்துறாரு. ஏத்திட்டு பரபரப்பாகுது. போன அந்த வயதானவர் வந்து டக்குன்னு ஒரு கைத்தறி துண்டை எடுத்துக்கின்னு வராரு. வந்தவொடனே வழக்கம் போல அவருடைய அந்த செக்யூரிட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படி நிறுத்துறாங்க. நிறுத்தணும் எம்ஜிஆர் வந்து எதுன்றாங்க, அந்த டவலை வந்து அந்த கைத்தறி துண்டை அப்படி உதற சொல்றாரு. வந்து அப்படி உதற சொல்லும் பொழுது கைத்தறி துண்டை அப்படி உதறும் போது அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் முகம் வந்து கொஞ்சம் மாறுது. என்னன்னா அந்த துண்டுல இருந்து அப்படி ஒரு ஸ்மெல் வருது. ஸ்மெல்லாம் வந்து பழைய துண்டு கிடையாது, புது அந்த கைத்தறி துண்டு தான். இந்த ட்ரங்க் பொட்டின்னு வாங்க இல்லைங்களா, அந்த ட்ரங்க் பொட்டியில வாங்கி பல வருடங்களாக வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எம்ஜிஆர் வரான்னு சொன்ன புது துண்டு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஊருங்கள் அப்படி வச்சிருவாங்க தெரியுங்களா, வந்து அதை வச்சுட்டோம்னா அந்த ஈரம் மழை அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு நமுத்து போன வாடை மாதிரி ஒரு வாடை வரும். அப்ப தடுத்து எம்ஜிஆர் வந்து ஒண்ணுமே சொல்ல, அவர் போத்துட்டோம் அப்படின்றாரு. அப்படி எடுத்து போய் போத்துறாரு. போத்தின பிறகு அதை வாங்கிட்டு அவரை கட்டி அணைச்சு அந்த துண்டை திருப்பி அவர் மேல, அது எம்ஜிஆர் ஸ்டைல், அதை போத்தி விடுவார். போத்தி விட்டோன்னே அதன் பிறகுதான் வந்து ஊர்க்காரங்க நின்று வந்தாங்கல்ல, அட பாய மனுஷா, பக்கத்துல நம்மளாலேயே இந்த துண்டை வச்சு நிக்க முடியல, இது புது துண்டு தான். அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது என்ன ஆகும் பாருங்க, நல்ல காலம், அது இன்னும் நல்லா இருக்குது. என்ன சொல்றது, அந்த அன்பின் வெளிப்பாடு, அந்த அன்பின் வெளிப்பாடு எம்ஜிஆர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அது அவருக்கு திரும்ப போதும் ஊர்க்காரர்கள் கட்சிக்காரங்களாம் திட்டுறாங்க, என்ன போய் இதை போய் தலைவருக்கு போத்தின அப்படின்ட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு சொல்ல வரோம்னா இதுதான் அன்புன்ட்டு. ஒரு நீங்க பேசுறீங்க மேடையில, அவருடைய காலில் விழறீங்க நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு, அந்த நெகிழ்ச்சியாகுது அந்த கூட்டமே. வயதில் நீங்க வந்து அவரை விட 2 வயசு சின்னவர்னாலும் அவர் எழுதின புத்தகம், அவர் செய்த சேவை, அவர் அந்த தண்ணீருக்காக அவர் போராடின போராட்டம், இது எல்லாம் சொல்லி நீங்க பழகருப்பையா அவர்களுடைய காலில் விழுந்து விட்டு வந்து மேடையிலிருந்து நகரும் பொழுது இந்த செல்ஃபி எடுத்தார்ல அந்த பையன், அந்த பையன் கூட கிடையாது அவர் வந்து, இவர் வந்து ஒரு வயதானவர் வந்து இந்த சால்வையை அதுக்குன்னே வாங்கிட்டு வந்திருக்காரு. மரியாதைக்கு வாங்கி அப்படி கொடுத்துடலாம், இல்லைன்னா போட வராரா போட்டுக்கலையா அதையே திருப்பி வாங்கி அவர்ல போத்திட்டு போகலாம். வாங்கி அது ஒரு மாடிப்படி, அந்த மாடிப்படியில இருந்து கீழே தூக்கி போடுறீங்க. அப்புறம் என்ன சொல்றது, வந்து மெத்த படிச்சு என்ன பிரயோஜனம்? வந்து கோபம் என்பதை நீங்க எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணும்னு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் தெரியுது. அவளை வெறும் 85 ரூபாயில் சென்னையில் வாழ்க்கையை தொடங்கியவன் நான் பல மேடைகளை பேசியிருக்கேன். நீங்க வென்றவர்கள் எல்லாம் சாதித்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய சர்க்கல்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க.
நீங்களும் அந்த மாதிரியான ஒரு இடத்தை அறிந்துள்ளீர்கள் நடிகர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு. ஆனா நீங்க போற போக்குல வந்து ஒரு ஒட்டுமொத்தமா இருக்கிற அந்த அந்த மனிதருடைய முகமே வந்து மாறி போகுது. நீங்க எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைனாலும், எம்ஜிஆர் நீங்க வயதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, உங்க அனுபவம் சொல்றீங்க இல்லைங்களா, 45 வருஷமா 50 வருஷமா இந்த நாக்கு வந்து காப்பி தண்ணி படவில்லைன்னு சொல்றீங்க. இப்ப வந்து தியானம் பண்றீங்க, காலைல வந்து யோகா பண்றீங்க, அறிவுரை சொல்றீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. ஒரு சின்ன இடத்தில் ஒரு சின்ன தவறு அது எங்க போய் முடியுது பாருங்க. வந்து சரி, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை. நீங்கள் எல்லாம் இன்றைய இளைய தலைமுறைகளுடைய ரோல் மாடல். உங்களை பார்த்து தான் இப்ப பாருங்க வந்து யாராவது துண்டு துக்கடாலாம் வந்து செல்ஃபி குமார்னு ட்விட்டர்லயும் இன்ஸ்டாவிலையும் போட்டுட்டு இருக்காங்க. வந்து அதுக்காக சொல்ல வந்து உங்க வீட்லயும் வந்து 2 ஹீரோக்கள் இருக்கிறார்கள். அந்த ஹீரோக்களும் அடிக்கடி சில விவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பேசப்படுபவர்கள். சரி, ஓகே, உங்களுடைய குணம் அது ரைட், ஓகே. இதற்காக இது வரைக்கும் வந்து வருத்தம் தெரிவிச்சதாக அல்லது வந்து ஏன் அதுக்கு தூக்கி போட்டுன்னு பதிலும் சொல்ல. பொதுவெளியில் நீங்கள் எது செய்தாலும் அது வாத பொருளாக மாறும். காரணம், நீங்கள் மிக பிரபலமானவர், மிக மிக பிரபலமானவர் என்பதுதான் உண்மை. நன்றி.